சாதம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். முருங்கை பொடி, பிரண்டை பொடி 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர், நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு, செட்டிநாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, செட்டிநாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவார அரப்பு பொடி. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இப்போ ரொம்ப எல்லாருக்குமே இந்த கிளைமேட் ஒத்துக்கலை. காய்ச்சல் எல்லாருக்கும் காய்ச்சல், இருமல், சளி, இது வைரஸ் காய்ச்சலுங்கிறாங்க. சாதாரண காய்ச்சலும் வருது, வைரஸ் காய்ச்சலும் வருது. காரைக்குடி சைடெல்லாம் கூட ஆஸ்பத்திரியில் கூட இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போ காய்ச்சல் வருது. இந்த காய்ச்சல் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அன்னையிலேருந்து 3 நாளைக்கு கண்டிப்பாக நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்கள் டாக்டர்கிட்டே போக வேண்டாம். எப்படியாப்பட்ட காய்ச்சல், சளி எதுவாக இருந்தாலும் சரி, உடம்பு வலி, கை வலி எதுவாக இருந்தாலும் சரி சரியாயிடும். இது நாங்கள் பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு இருந்தது. அதான் இன்றைக்கி நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். இன்னொன்று எங்கள் வீட்டில் எனக்கு சளி காய்ச்சல், எங்கள் தியாவுக்கு சளி காய்ச்சல், எங்கள் குட்டி பாப்பாவுக்கு சளி காய்ச்சல், அவங்களுக்கு உடனே அவங்க அம்மாவுக்கு சளி காய்ச்சல் வந்துருச்சு. எல்லாருக்குமே ரொம்ப எங்கள் பாப்பாவுக்கு 2 பேர்த்துக்குமே நல்ல காய்ச்சல், ஃபீவர், சளி அப்படி நிறைய இருக்குது. எங்கள் தியாஸ்ரீ 2 நாளாக ஸ்கூல் கூட போகலை. நாங்கள் டாக்டர்கிட்டலாம் போகலை. டாக்டர்கிட்ட போகாமல 2-3 நாளாக இதைத்தான் நான் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. நீங்கள் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. தியாஸ்ரீ அவங்க ஸ்கூலில் ஆண்டு விழா அன்னைக்கு காய்ச்சலோடவே இருந்தான். எப்படிடா நாளைக்கு காய்ச்சலோட ஆண்டு விழாக்கு போகிறா, எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டான். திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு முத நாள். அப்புறம் என்ன பண்ண, முத நாள் அவ்வளோ காய்ச்சல், மறுநாள் அதோட பிள்ளை போய் அங்கே போய் விளையாண்டுட்டு வந்தேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளோ காய்ச்சல் இருந்த பிள்ளைய எந்திரிக்க கூட முடியாமல் கடந்தவளை முத நாள் பச்சை தண்ணியில் துணியெல்லாம் போட்டு கொத்தி உடம்பெல்லாம் அந்த ஹீட்டெல்லாம் எடுத்தேன். காலையில் பார்த்தா மறுபடியும் நல்லா கொதிச்சிட்டு காய்ச்சல். மறுபடியும் என்ன பண்ணேன், நாளைக்கு அவள் ஸ்கூலுக்கு போகணுன்ட்டு அப்போவே போய் நல்லா தண்ணியை வச்சு மேலெல்லாம் குளிக்க வச்சுட்டேன். உடம்புல ஊற்றி விட்டுட்டு, தண்ணியை ஊற்றி விட்டு நல்லா கழுவி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இப்போ நான் செஞ்சுருக்கிற மாதிரி இந்த கஞ்சி, ரசம், துவையல் இந்த மாதிரி நல்லா செஞ்சு கொடுத்தேன். சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற அம்மாச்சி அப்படின்னா நான் போய்க்கிறேன் அப்படின்னா. அப்புறம் அங்கே போயிட்டு ஆண்டு விழாவுக்கு போயிட்டு மறுபடியும் டயர்ட் ஆகிட்டேன். அப்புறம் இப்போ இன்றைக்கி அதான் நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கிறேன். இருந்தாலும் இன்னும் 2 நாளைக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்பொழுது அதை இதையும் கொடுக்காம இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்பொழுது இருக்கிற சளி எல்லாமே போயிடும். அந்த எல்லாருக்குமே காய்ச்சல் ஒரு 2-3 நாளைக்கு டயர்டாக இருக்கும். ரொம்ப கை காலெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கும். அந்த வலியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்பொழுது எல்லாமே சரியாகிடும். அதுக்கான ஒரு கஞ்சி தான் எனக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் அமைத்து வைங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க, சளி காய்ச்சலுக்கான உடனே 2 நாளையில் விரட்டக்கூடிய ஒரு அருமருந்து. இது அப்படிதான் சொல்லணும். இது பாரம்பரியமான மருந்து. இதைத்தான் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போல்லாம். இப்போ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். காய்ச்சல் வந்தவங்களுக்கு இன்றைக்கி கஞ்சி வைக்கிறது எப்படின்னு நான் சொல்ல போகிறேன். நல்ல ஹெல்த்தியான கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுருவாங்க உளுந்து. ஓரளவு நல்லா வறுத்துக்கணும். இந்த உளுந்து பாதி வறுத்ததும் அதே மாதிரி 1.5 ஸ்பூனு பாசிப்பருப்பு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். உளுந்தை ஃபஸ்ட்டு வறுத்துருங்க. அது கொஞ்சம் மனம் வர வறுத்துறணும். இல்லைன்னா வலுவலுப்பாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு சளி பிடிச்சி வாயெல்லாம் கசப்பாக இருக்கும். எதுவுமே சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த நேரத்துக்கு கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க. நான் ஒரு 3/4 கப்பு ரேஷன் அரிசி தான் எடுத்துக்கிறேன். ரேஷன் புழுங்கல் அரிசி. சாப்பாட்டு அரிசியில் கூட செஞ்சுக்கலாம். அதில் ஹெல்த்தி கிடையாது. அந்த வெளியில் இருக்கிற அந்த தோல் எல்லாத்தையும் நல்லா சீவி எடுத்துட்டு மிஷினில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வெள்ளையாக வச்சுருப்பாங்க. அதில் சத்து இருக்காது. இதை மட்டையோடு இருக்கும் ரேஷன் அரிசி. அதனால் இதை நீங்கள் கஞ்சி வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த அரிசியை ரொம்ப வறுக்கணும் அப்படிங்கிறதில்ல, ஓரளவு வறுத்தா போதும். ஆனால் வாசமாக இருக்கணும் கஞ்சி. அப்போ தான் அவங்க வாய்க்கு நல்லா இருக்கும். நல்லா மனமாக இருந்தால் தான் சாப்பிட தோணும். இல்லைன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, கசக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த மாதிரி லைட்டாக வறுத்து போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே. இதை பச்சையாகவே போடலாம். ஆனால் பச்சையாக போட்டிங்கன்னா சாப்பிட்றது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி லைட்டாக வறுத்தாலே போதும். அரிசி ரொம்ப வறுக்க வேண்டாம். இப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதை கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மிக்சியில் போட்டு 1-2 உடைக்கணும். இதை இப்போ இது இருக்கட்டும்.
பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா குறப்பாக தான் அரைக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. குக்கருக்கு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கோங்க. இதுக்கு அளவு தண்ணி கணக்காக வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நம்ம கஞ்சியை தான் வைக்க போகிறோம். ஒரு மினிமமான தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருந்தால் சாப்பிட்டுக்கலாம். அப்படியே ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 5-6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்கும். ஒரு அரை ஸ்பூனு சீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூனு வெந்தயம். இந்தளவு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நிறைய வேண்டாம், இந்தளவு வெந்தயம் இருக்கட்டும். ஒரு 4-5 பல்லு பூண்டு. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் போல உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்காங்க. ஏன்னா சளி இருக்கிறதுனால மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள். 15 குருமிளகு எடுத்து முழுசாக போடாமல் கொஞ்சம் நச்சு போட்டுக்கோங்க. பொடியை நச்சு போட்டிங்கன்னா கடன்னு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் பொடியை நச்சுட்டு காட்டுறேன். 1-2 நச்சுக்கணும், ரொம்ப பொடியை நக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி 1-2 நச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. இதில் ரேஷன் அரிசியை நான் ஈரத்துணி போட்டு நல்லா தொடச்சிட்டு எடுத்து வறுத்துருக்கிறேன். உங்களுக்கு அப்படி வேணும்னா ஃபஸ்ட் நாளாக எடுத்து கொஞ்சம் போல் கழுவி, இன்றைக்கி நீங்கள் கஞ்சி செய்கிறீங்கன்னா முதல் நாளாக எடுத்து நல்லா கழுவிட்டு அப்போவே காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட்டு கழுவி பேன் காற்றுல வச்சுட்டிங்கன்னா கூட காலையில் எடுத்துக்கலாம். நான் ஈரத்துணியில் போட்டு நல்லா துவட்டி எடுத்துகிட்டு தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் வாடை வரும். ரேஷன் அரிசியில் கொஞ்சம் வாசனை ஒரு வாடை வரும், அதனால நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் அப்படியே சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நல்ல வாசனைக்கு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய், அப்போ தான் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இதை அப்படியே ஊறட்டும். அப்படியே மூடி வச்சுருவோம். இருக்கட்டும். ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா ஊறி நிற்கிது. இப்போ இதை நம்ம மூடி வச்சு இது நல்லா கொலன்னு வேகணும். ஒரு 5 விசிலாவது விடணும். இப்போ நான் 5 விசில் விட்டுட்டு காட்டுறேன். கஞ்சி வெந்துட்டுருக்குது. அதுக்குள்ளே இந்த பக்கம் அடுப்பத்தை வச்சுட்டு வடைச்சிட்டு அடுப்பில் வச்சுருக்கிறேன். 100 கிராம கொள்ளு வாங்கிட்டு வந்துருக்குறேன். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். அதாவது கஞ்சிக்கு இந்த கொள்ளுக்கும் அவ்வளோ நல்லது, நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று இந்த கொள்ளு சளியெல்லாம் எடுத்துரும். இந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி உணவு தான் நம்ம சாப்பிடணும். கண்டிப்பாக ஒரு 2 நாளைக்கு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டாலே போதும். அப்படியே அப்போவே படிப்படியாக குறைஞ்சிரும். இதை வறுத்து துவையல் தான் நான் செய்ய போகிறேன். இப்போ இதை வறுத்துட்டு நல்லா புடைச்சிட்டு, இப்போ நான் ஏற்கனவே புடைக்கலை, இப்போ வறுத்துட்டு புடைச்சிட்டோம். துவையலுக்கு இந்த மாதிரி சடசடன்னு பொரியணும். அப்போ தான் டேஸ்ட்டாக நல்ல மணமாக இருக்கும். பாருங்க, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த துவையலுக்கு இந்த மாதிரி நல்லா வறுத்துடணும். இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்க துவையல் சாப்பிட முடியாது. அவ்வளோதான். இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிக்கணும். பாருங்க, நம்ம வறுத்த கொள்ளை நல்லா ஆற வச்சு புடைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கணும். 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் போல கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. 2 வரமிளகாய், தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கணும். இதில் உங்களுக்கு குருமிளகு வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் குருமிளகு சேர்க்கலை. இன்னைக்கு நான் 2-3 வாட்டி காய்ச்சலுக்கு நான் அந்த குருமிளகு சேர்த்து கொள்ளு ரசம் வச்சு கொடுத்துட்டேன். குருமிளகு சேர்த்து துவையல் அரைச்சி ஏற்கனவே கொடுத்துட்டேன். குருமிளகு நிறைய போட்டு கஞ்சி வச்சு ஏற்கனவே கொடுத்துட்டேன். நான் உங்களுக்கு அதெல்லாம் வீடியோ காட்டலை. அதனால அதில் நிறைய நான் சேர்த்ததுனால இன்றைக்கி கஞ்சிக்கும் கம்மியாக தான் நான் குருமிளகு போட்டிருக்கிறேன். இதுக்கு குருமிளகு சேர்க்கலை. இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுக்கும். இப்போ பரவாயில்ல. எங்கள் தியாவுக்காக இருக்கட்டும், பானுவுக்காக இருக்கட்டும், பாப்பாவுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே, எனக்கும் சரி, எல்லாருக்குமே சளி. இப்போ நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு சளியெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு டாக்டர்கிட்ட போகாமல். அதனால் இன்றைக்கி நான் இதில் குருமிளகு சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா 2 குருமிளகு சேர்த்துக்கோங்க. வரமிளகாய்க்கு வேறு குருமிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி நைஸாக இருக்கும். நல்ல வாசமாக மணமாக அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம கருவேப்பிலை போட்டிருக்குறோம், பூண்டு போட்டிருக்குறோம், கொள்ளை நல்லா வறுத்துட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். இதை நம்ம சோத்துக்கு தொட்டுக்கலாம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். கஞ்சிக்கு மட்டும்தான் இல்லை. இந்த மாதிரி சளி பிடிச்சிருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம கொள்ளு துவையல் அரைச்சி இதில் தண்ணி ஊற்றி கூட லைட்டாக தண்ணி ஊற்றி தோசை இட்லிக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை வலிச்சு ஒரு பாத்திரத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா துவையல் ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது. இவ்வளோ கெட்டியாக வச்சுக்கோங்க கஞ்சிக்கு. இது இருக்கட்டும். கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த பூண்டெல்லாம் வெந்து அப்படி நிற்கிது. இப்போ நம்ம கையை வச்சோன்னே பார்த்தீங்கன்னா குழன்னு போயிடும். பாருங்கள், கரையுது, சுடுது. கரண்டியை போட்டு ஒரு கலக்கினோடனே நல்லா அந்த
பூண்டு எல்லாம் அப்படியே கொலன்னு ஆயிடும். நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் வைப்பீங்க, அப்படி வைக்காமல் ரேஷன் அரிசியில் வைங்க. நல்லா அந்த பூண்டு அப்படி கலக்கி விட்ருங்க. இல்லைன்னா அப்படியே எடுத்து சாப்பிட்றோன்னா பெரியவங்களாக இருந்தால் நம்ம சாப்பிட்டுக்கலாம். பெரியவங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம், சின்ன குழந்தைங்க தூக்கி போட்டுருவாங்க. அதனால் இதில் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்ருங்க. நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்ருங்க. நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இதில் 1/4 மூடி தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சடிக்கிற குழந்தைங்க வந்து சாப்பிட முடியாது, காய்ச்சடிக்கிறவங்க யாராக இருந்தாலும். அப்போ கொஞ்சம் ஹெல்த்தியானதாக கொடுத்தா நல்லா சாப்பிட்ருவாங்க. நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது சாப்பிட்டாலே அந்த நோய் வந்து விரட்டுற தன்மை கொஞ்சம் இருக்கும். ஏன்னா நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்குறோம். உடம்புக்கு நல்லா வந்து அந்த ஒரு டயர்டெல்லாம் குறைஞ்ச உடனே நம்மளுக்கு நல்லா கலகலகலன்னு ஆயிடும். அப்போ சாப்பாடும் முக்கியம். அப்போ நல்லா சாப்பிடணுன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தண்ணி மட்டும் சேர்த்து இந்த மாதிரி தண்ணியாக வச்சுக்கோங்க. கெட்டியாக சாப்பிட முடியாது, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குண்டாவில் போட்டு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ காய்ச்சக்காரவங்களுக்கான கஞ்சி துவையல் ரெடி. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூன் போட்டுட்டு நம்ம துவையல் எடுத்து சாப்பிடும் பொழுது அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது வந்து பாரம்பரியமான உணவும் கூட. அந்த காலத்துலலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கலாம் டாக்டர்கிட்டே போகவே மாட்டோம். ஒரு ஊசி மருந்து, நான் வந்து நெசமாக சொல்கிறேங்க, எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்கத்தட்டி ஊசினா என்னன்னு தெரியாது, டாக்டர்னா என்னன்னு தெரியாது, மாத்திரைனா என்னன்னு தெரியாது, அது எப்படி இருக்குன்னு தெரியாது. எங்கள் பானு பெரிய பொண்ணு பிறக்கையில் தான் நான் டாக்டர்கிட்டே போனேன். நான் நிறைய வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த ஊசி போடுறதுக்கே நான் பயந்து எல்லாம் நக்கல் பண்ணி சிரித்தாங்க. இத்த சூடாளாக இருந்துட்டு ஊசிக்கு பயப்படுறீங்களேன்னு. அந்த அளவுக்கு நாங்கள்லாம் ஹெல்த்தியாக இருந்தோம். அப்போ காய்ச்சல் சளியெல்லாம் வரும். நாங்கள் வந்து டாக்டர்கிட்டே போக மாட்டோம். இந்த மாதிரி காட்டு வெளியில் கிடக்கிற அந்த தலையில் பிடுங்கி இடித்து குடிப்போம். இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிடுவோம், துவையை அரைச்சி சாப்பிடுவோம். அடிக்கடி இந்த துவையில் அரைச்சிக்குவோம். ரெகுலராக இந்த கொள்ளு துவையை இருக்கும் எங்கள் வீட்டில். 4 நாளைக்கு ஒருக்காவது கண்டிப்பாக இருக்கும், கஞ்சிக்கு சோத்துக்கு. அதனால தான் நாங்கள் எந்த ஒரு ஊசி மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாமல் இருந்தோம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்காக இருக்கட்டும், பெரியவங்களுக்காக இருக்கட்டும், காய்ச்சல் வரும்பொழுது இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். டாக்டர்கிட்டே போக வேண்டாம். அதாவது சிம்பிளாக உள்ள காய்ச்சல் சளியெல்லாம் சரியாயிடும். இப்போ வந்து வைரஸ் காய்ச்சல் வந்திருக்குது. அந்த வைரஸ் காய்ச்சலுக்கே நாங்கள் டாக்டர்கிட்ட போகலை. இந்த மாதிரி நாங்கள் வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சரியாயிருச்சு எங்களுக்கு எல்லாருக்குமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.